ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் தான் கோவிடோட வேக்சினேஷன் போட்டுக்கிட்டு வந்தேன். வேக்சின் போட்டவங்களுக்கு சில பேருக்கு டயர்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதனால எனக்கும் டயர்டாக இருக்குமோன்னு நினச்சி இன்னைக்கு வீடியோக்கு லீவ் போட்டலாம்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக எந்த ஒரு டயர்டும் இல்லை. ஆல்ரெடி ஒரு நாள் லீவ் போட்டதுக்கே டெய்லி வீடியோ போடுங்க, தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணீங்க. ஸோ அதனால் இந்த ஐபிஎல், அதாவது இந்தியா பெஸ்டிசைட் லிமிடெட்ன்ற இந்த கம்பெனி பற்றி ஃபுல் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேக்சினேஷன் போட்டுக்கிட்டீங்களா இல்லையா, இல்லை போடுறதுக்கு ஐடியா இருக்கா இல்லையான்றதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம தமிழ் பங்கு சந்தை ஃபேமிலி மெம்பர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் அப்படி நீங்கள் போடுறதா இருந்தால் கோவிஷீல்டை போடுவீங்களா இல்லை கோவேக்சினை போடுவீங்களான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. காசோ பணமோ கேட்கல, ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ புதுசாக எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பற்றி பார்க்கலாம். அதாவது ஐபிஎல்ன்ற இந்தியா பெஸ்டிசைட்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி 1984 ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் இந்த கம்பெனி இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ரோ கெமிக்கல் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி முக்கியமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ். அதாவது இன்செக்டிசைட்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பூச்சிக்கொல்லி. அண்ட் அதுவே ஹெர்பிசைட்ஸ்ன்றது களைக்கொல்லி. அதாவது பயிருக்கு நடுவில் தேவையில்லாத களைச்செடி வந்திருந்ததுன்னா அதை கொல்றதுக்கு. அண்ட் அது ஃபங்கிசைட்ஸ்ன்றது செடி ஆர் இலை அட்டாக் பண்ணுற ஃபங்கஸை கொல்றதுக்கு. அண்ட் இந்த கம்பெனி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பிஸ்னஸ் வெர்டிகல்ஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று டெக்னிக்கல்ஸ், இன்னொன்று ஃபார்முலேஷன்ஸ். அதாவது டெக்னிக்கல்ஸ்ன்றது ஃபைனல் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்டர்மீடியட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அது ஃபார்முலேஷன்ன்றது ஃபைனலாக எண்ட் யூசர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டப்பாவில் பார்த்துருப்போம். ஸோ அதை ஃபார்முலேஷன் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் முக்கியமாக நம்ம முன்னாடியே சொன்னது போல் ஆக்ரோ கெமிக்கல் டெக்னிக்கல்ஸ், ஆக்ரோ கெமிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் இது போல் ஏபிஐஸ், அதாவது ஆக்டிவ் ஃபார்மாசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸும் தயாரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல்ஸ்னு பார்க்குறப்போ, அதாவது நம்ம முன்னாடியே டெக்னிக்கல்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருந்தோம், ஃபைனல் ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற இன்டர்மீடியேட்ரிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த டெக்னிக்கல்ஸில் ஃபங்கிசைட்ஸ் அண்ட் ஹெர்பிசைட்ஸுக்கு தேவைப்படுற டெக்னிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து ஆக்ரோ கெமிக்கல் ஃபார்முலேஷன்ஸ்னு பார்க்குறப்போ நம்ம முன்னாடியே சொன்னது போல் ஃபார்முலேஷன்ன்றது எண்ட் யூசர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ அதில் அக்காரிசைட்ஸில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபங்கிசைட்ஸில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, க்ரோத் ரெகுலேட்டர், ஹெர்பிசைட்ஸ் அண்ட் அதே போல் இன்செக்டிசைட்ஸ்லையும் அவங்களோட ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து அவங்களோட ஏபிஐஸ்னு பார்க்குறப்போ ஆன்டிஸ்கேபிஸ் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற டெக்னிக்கல்ஸோட வால்யூமை வச்சு பார்க்குறப்போ இந்த கம்பெனி ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஆக்ரோ கெமிக்கல் கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் அதே போல் சில 5 டெக்னிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஒரே இந்தியன் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம். அண்ட் இதே போல் சில டெக்னிக்கல்ஸோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இவங்க குளோபலி ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம். அண்ட் ஆக்சுவலாக இப்படி ஹெர்பிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறப்போ இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த டாக்ஸிக் கிரேடை வச்சு மோஸ்ட்லி நிறைய டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் ட்ரையாங்கிள் ஆர் ஹைலி டாக்ஸிக் ப்ராடக்ட்னு லேபிள் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி ரெட் ட்ரையாங்கிள் ஆர் ஹைலி டாக்ஸிக் ப்ராடக்ட்னு கிளாசிஃபை பண்ணுற டெக்னிக்கல்ஸில் இவங்களோட எந்த ஒரு டெக்னிக்கல்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த ஆக்ரோ கெமிக்கல் மார்க்கெட்டோட வேல்யூ செயினை பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த வேல்யூ செயினில் ஃபஸ்ட்டு வரது ரா மெட்டீரியல்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா ஏஐ மேனுஃபேக்சரர்ஸ், அதாவது ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ், அண்ட் அதுக்கப்புறமா ஃபார்முலேட்டர், அண்ட் அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ட்ரேடர், அண்ட் ஃபைனலாக எண்ட் யூசர். ஸோ இந்த வேல்யூ செயினில் இருக்கிற ரா மெட்டீரியல் சப்ளையர்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனி, அதாவது இந்த ஐபிஎல் கம்பெனின்றது ரா மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ இந்த கம்பெனிக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் ஃபிஸ்கல் இயர் 2021 டேட்டா படி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 62% ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாவிலிருந்து, அதாவது லோக்கலாகவே அவங்க சோர்ஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே 30%ன்றது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பொதுவாக இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்னாலே மெஜாரிட்டி சைனாவை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை யூஎஸ்ஐ டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாவிலிருந்தே, அதாவது லோக்கலாகவே சோர்ஸ் ஆகுறதுனால அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவைப்படுற சப்ளை கண்டினியூஸாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதே போல் ப்ரைஸஸ் அடிக்கடி வோலட்டைலாக இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்து ஆக்டிவ் இன்கிரியன்ட் மேனுஃபேக்சர்னு பார்க்குறப்போ அதாவது இதை நம்ம டெக்னிக்கல்ஸ் ஆர் ஏபிஐஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனி இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க.
அண்ட் அதே போல் அடுத்து ஃபார்முலேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த ஃபார்முலேஷன்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ட்ரேடர்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் அண்ட் அதே போல் டீலர் நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து எண்ட் யூசர்ன்றது இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறவங்க, அதாவது ஃபார்மர்ஸ். அண்ட் ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை டைரெக்டாக ஃபார்மர்ஸோட செல் பண்ணுறதை விட நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனிஸோட எந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூஸ் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது போல் இவங்களோட பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் வந்து மெயினாக டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே கடைசி காலம் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் இயர் 2021 டேட்டா இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 78.87% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது அவங்களோட ஓவரால் ரெவன்யூவை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ டெக்னிக்கல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 79% ரெவன்யூ கொடுக்குது. அண்ட் இந்த டெக்னிக்கல்ஸோட அப்சல்யூட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 506 crores இருக்கு. அண்ட் இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே க்ரோ ஆகிட்டும் இருக்கு. அதாவது 2019 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 256 crores இருந்திருக்கு. அது வந்து 2020 கிட்டத்தட்ட 383 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2021 கிட்டத்தட்ட 506 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஃபார்முலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ரெவன்யூல கிட்டத்தட்ட 21% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் இந்த ஃபார்முலேஷன்ஸும் ஓரளவு கிராஜுவலாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே போல இந்த கம்பெனியோட ஓவரால் ரெவன்யூல எங்கிருந்து அதிகமான ரெவன்யூ, அதாவது எக்ஸ்போர்ட்ல இருந்து அதிகமான ரெவன்யூ வருதா இல்ல டொமஸ்டிக் சேல்ஸ்ல இருந்து அதிகமான ரெவன்யூ வருதான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து தான் அதிகமான ரெவன்யூ வருது. அதாவது ஃபிஸ்கல் இயர் 2021 டேட்டா படி பார்க்குறப்போ இவங்களோட ஓவரால் ரெவன்யூல எக்ஸ்போர்ட்டோட ரெவன்யூ மட்டுமே கிட்டத்தட்ட 57% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அண்ட் ரிமைனிங் அதாவது 43% மட்டும் தான் இந்தியாவில இருந்து வந்த ரெவன்யூன்னு சொல்லலாம். அண்ட் அதே போல எங்களோட ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது ஃபார்முலேஷன்ஸ்ன்றது அதிகமாக டொமஸ்டிக்ஸில் சேல்ஸ் ஆகுது. அண்ட் எங்களோட டெக்னிக்கல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஃப்ரிக்கா, ஏஷியான்னு கிட்டத்தட்ட 25 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் இந்த 2021 எக்ஸ்போர்ட் ஆன லீடிங் கண்ட்ரீஸ்னு பார்க்குறப்போ ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஜப்பான், மெக்சிகோ, ஜார்ஜியா, ஈரான் அண்ட் இஸ்ரேல். அண்ட் அது ஃபார்முலேஷன்ஸ்ன்றது நம்ம முன்னாடியே சொன்னது போல மேஜரா டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு மார்க்கெட் பண்றாங்க. அண்ட் அப்படி அவங்களோட முக்கியமான கஸ்டமர்ஸ்னு பார்க்குறப்போ யூபிஎல் லிமிடெட், கான்குவெஸ்ட் கிராப் ப்ரொடெக்ஷன், ஷாரதா கிராப் கேம் லிமிடெட் அண்ட் அதே போல சிஞ்சென்டா ஏஷியா பெசிபிக்கும் இருக்காங்க. அண்ட் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர்ஸ் கிட்ட மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலேயே உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. அண்ட் ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட லார்ஜஸ்ட் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா 2019 29% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுவே 2020 16% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 2021 கிட்டத்தட்ட 19% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இப்படி ஒரு கஸ்டமர் வந்து 19% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்றதுன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராகவும் பார்க்கலாம். அண்ட் அதே போல இவங்களோட டாப் 10 கஸ்டமர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூல கிட்டத்தட்ட 56% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அண்ட் அதே போல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு வந்து உத்தரப்பிரதேஷ்ல 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. அதுல தேவா ரோட் மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ்ல ஃபங்கிசைட்ஸ் அண்ட் ஏபிஐஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இதே போல ஃபார்முலேஷனையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் அதுவே சாண்ட்லா மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெர்பிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் இது போல ஃபார்முலேஷன்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் எங்களோட ஓவரால் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன்ஸோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனமா இருக்கு. அண்ட் இந்த சாண்டிலால ஹெர்பிசைட் டெக்னிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இன்னும் 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்ஸ் ஆப்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அவங்களோட டெக்னிக்கல்ஸ் கெப்பாசிட்டின்றது ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இதே போல இந்த கம்பெனி வந்து R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ரொம்பவே ஃபோக்கஸ் பண்றாங்க. அண்ட் இவங்க கிட்ட 2 இன்ஹவுஸ் R&D லேபரேட்டரிஸ் இருக்கு. அண்ட் இந்த R&Dன்றது வேரியஸ் பிசினஸஸ்ல காம்படிட்டிவ் பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் அண்ட் சேஞ்ச் ஆகிற கஸ்டமர் ட்ரெண்ட், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அண்ட் பிசினஸ் மாடல்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கும் ரொம்பவே முக்கியமா தேவைப்படும். ஸோ இந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ற R&D ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்குறப்போ நியூ டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் இல்ல ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டெக்னிக்கல்ஸோட என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் இதே போல ஃபார்முலேஷனோட டெவலப்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021 டேட்டா படி பார்க்குறப்போ டெக்னிக்கல்ஸ்ல தேவா ரோட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 95% யூட்டிலைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே சாண்ட்லா மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 75% யூட்டிலைஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ டோட்டலாக டெக்னிக்கல்ஸோட கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 77% யூட்டிலைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ஃபார்முலேஷனோட டோட்டல் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 73% யூட்டிலைஸ் ஆயிருக்கு. ஓகே, இது வரைக்கும் இந்த கம்பெனியை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, இவங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு, அண்ட் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ரெவன்யூ கொடுக்குது, அண்ட் யாரெல்லாம் இவங்களோட கஸ்டமர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அண்ட் அதே போல R&D ஃபெசிலிட்டிஸை பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் அதே போல இவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம்.
ஸோ இப்போ வந்து இந்த ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட முக்கியமான க்ரோத் டிரைவர்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டீப் பிரீத் எடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்களான்னு போய் பாருங்க. லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாருங்க. ஓகே, லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் டிரைவர்ஸ்னு பார்க்குறப்போ இப்போ நிறைய குளோபல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சைனா மேலேயே அதிகமாக டிபெண்ட் பண்ணாமல் மற்ற கண்ட்ரிஸோடவும் ட்ரேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்தியான்றது ஒரு நல்ல டெஸ்டினேஷனாக இருக்கிறதுனால நம்ம இந்தியன் ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு இது க்ரோத் டிரைவராக இருக்கும். அண்ட் இது போல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்கிரியன்ஸ் அண்ட் இது போல் பல்க் ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு PLI ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு க்ரோத் டிரைவராக இருக்கும். அண்ட் இப்போ நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிஸோட வந்து டைப் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் சைனா விட நம்ம இந்தியாவில் வந்து லேபர் ஃபோர்ஸ்ன்றது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. அண்ட் இது போல் ஸ்ட்ராங் R&D ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறது நம்ம இந்தியாவோட ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு க்ரோத் டிரைவராக இருக்கும். அண்ட் அதே போல் நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து நம்ம ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஆக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு அது க்ரோத் டிரைவராக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இவங்களோட R&Dல ஃபோக்கஸ் பண்ணுறதை கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி ப்ராசஸ் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே பண்ணி அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணுறதும் அவங்களோட கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அண்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோட ரெவன்யூ ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அவங்களோட ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போல் இண்டஸ்ட்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கேபிட்டலைஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போல் ஃபார்முலேஷனோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கல்ஸை விட ஃபார்முலேஷன்ஸில் வந்து அதிகமான மார்ஜின்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஃபார்முலேஷன்ஸ்ன்றது டைரக்டாக கஸ்டமர்ஸ் அதாவது எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து நம்ம சப்ளை பண்ணுறது. அண்ட் இதுவே டெக்னிக்கல்ஸ்ன்றது இன்னொரு கெமிக்கல் கம்பெனி ஃபார்முலேஷனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சப்ளை பண்ணுறது. அண்ட் இதே போல் ஃபியூச்சரில் வந்து இன்ஆர்கானிக் க்ரோத் அதாவது கம்பெனிஸ் அக்வயர் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர், சேர்மன் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஸ்வரூப் அகர்வால். இவருக்கு வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இது இந்த கம்பெனியோட CEO ஆன தீரஜ் குமார் ஜெயின் அண்ட் அதே போல் CFO ஆன அதாவது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரான சத்யபிரகாஷ் குப்தாக்கும் வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர் குரூப்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட 82.68% ஹோல்டிங்ஸ் இருக்குது. அண்ட் ரிமைனிங் வந்து சில இண்டிவிஜுவல் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர் குரூப்பில் சில பேரோட நேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அப்படி ஸ்டார் மென்ஷன் பண்ணவங்க இந்த IPOவில் அவங்களோட சில ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறவங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக அவங்களோட ஷேர்ஸை யாருக்காவது இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனியை வந்து ரீசெண்டாக அதாவது January 28, 2021 33.7 ருபீஸுக்கு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஷேர்ஸை இந்த கம்பெனியோட டைரக்டரோட ரிலேட்டிவ்ஸுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ IPOவில் வர ப்ரைஸ் என்னவோ கிட்டத்தட்ட 296 ருபீஸில் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இந்த வருஷத்தில் இஷ்யூ பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33.7 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி இந்த கம்பெனியோட அனலிஸ்ட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ன்றது எங்களோட ஒரு டைரக்டரான ராகுல் அருண் பகாரியா வந்து எங்களோட ரொம்ப நாள் அசோசியேட் ஆயிருந்ததுனால ஒரு இன்சென்டிவ்ஸாக அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஷேர்ஸை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கலாம். இங்கே டேட்டா எல்லாமே மில்லியன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு டிஜிட்டை முன்னாடி கொண்டு வந்து நான் க்ரோர்ஸில் சொல்கிறேன். ஸோ 2019 அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 346 crores இருந்திருக்கு. அண்ட் அது 2020 கிட்டத்தட்ட 489 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா 2021 கிட்டத்தட்ட 655 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரொம்பவே நல்லா க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இதே போல் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா 2019 43 crores இருந்திருக்கு. அண்ட் 2020 70 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 2021 134 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதனால் earning per share வந்து 2019 3.94 rupees இருந்திருக்கு. 2020 6.35 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது 2021 12.07 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுவே டோட்டல் பாரோயிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2019 61 crores இருந்திருக்கு. அது 2020 28 crores குறைஞ்சிருக்கு. அண்ட் 2020 30 crores இருக்கு. ஆனால் அவங்களோட earningsை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டெட்ன்றது ரொம்பவே நெக்லிஜிபிளான அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, மற்ற பேர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து இப்போ IPOவில் வர ப்ரைஸ்ன்றது 296 rupees இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸை இந்த earning per share வச்சு பார்க்குறப்போ இவங்களோட PE ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 24.5 வருது. ஸோ இந்த வேல்யூவேஷன்ன்றது மற்ற லிஸ்டட் பேர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இங்கே ஹெரன்பா வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்பவும் ஓவரால் வேல்யூவேஷன்ன்றது அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட IPO ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்குறப்போ
இந்த கம்பெனி வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல 700 crores அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் செல் பண்றதுனால வராங்க. அண்ட் இதே போல 100 crores வந்து ஃப்ரெஷ் இஷ்யூக்காக வராங்க. ஸோ அந்த ஆஃபர் ஃபார் சேலோட ப்ரொசீடிங்ஸ் ஆன 700 crores அந்தந்த செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். அண்ட் அதுவே 100 crores ஃப்ரெஷ் இஷ்யூ ப்ரொசீடிங்ஸை வந்து இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஐபிஓ டீடைல்ஸ்னு பார்க்குறப்போ இந்த ஐபிஓ வந்து June 23 ஓப்பன் ஆகுது அண்ட் June 25 க்ளோஸ் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே ஓப்பன் ஆகி ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 per equity ஷேர் அண்ட் ஐபிஓ பிரைஸ் பேண்ட் வந்து ₹290 ₹296 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டோட சைஸ் வந்து 50 ஷேர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி லிஸ்ட் ஆகுது. அண்ட் இஷ்யூ சைஸ் வந்து நம்ம முன்னாடியே சொன்னது போல 800 crores, அதில் ஃப்ரெஷ் இஷ்யூன்றது 100 crores அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ன்றது 700 crores. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் வந்து June 30th அண்ட் இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து July 5th. அண்ட் இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ₹14,800 இருக்கணும். அண்ட் இந்த ஐபிஓல ரீட்டைல் கேட்டகரிக்கு 35% ரிசர்வ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போதைக்கு இதோட கிரே மார்க்கெட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30%ல இருக்கு. ஆனால் இன்னும் ஆக்டிவாக கிரே மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கல. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனியோட ஸ்ட்ராங் R&D ஃபோக்கஸ்ன்றது ஒரு பாசிட்டிவாக இருக்கு. அதே போல சில டெக்னிக்கல்ஸ்ல இவங்க தான் வந்து ஒரே இந்தியன் மேனுஃபேக்சர்ன்றது இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இதே போல சில டெக்னிக்கல்ஸ்ல ஒன் ஆஃப் த லீடிங் குளோபல் மேனுஃபேக்சரா இருக்கிறதும் இவங்களோட பாசிட்டிவ்ஸா இருக்கு. அண்ட் இதே போல சில கஸ்டமர்ஸோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இவங்களோட ரா மெட்டீரியல்ஸ்க்கு அதிகமாக இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவா இருக்கு. அண்ட் இதே போல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதே போல எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரமோட்டர் அண்ட் மேனேஜ்மெண்ட் டீமும் ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கிறப்போ அடுத்து நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்னு பார்க்குறப்போ இந்த இண்டஸ்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ்க்கு அப்பப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில ரெகுலேஷன்ஸ் ஆர் சில பேன் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து கிட்டத்தட்ட 27 பெஸ்டிசைட்ஸை வந்து இந்தியாவில் பேன் பண்ணுறதுக்கு ப்ரப்போசலை கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த ப்ரப்போஸ்டு 27 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த டெக்னிக்கல்ஸ் வந்து இவங்களுக்கு நல்லாவே ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுற டெக்னிக்கல்ஸாக இருந்தது. ஆனால் ஸ்டில் அந்த பேன் வந்து இந்தியாவில் சேல் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காதுன்றதுனால இவங்களுக்கு அது அதிகமான இம்பாக்ட் இல்லை. ஆனால் ஸ்டில் இந்த மாதிரி ரிஸ்க்ன்றது ஃபியூச்சர்லையும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கம்பெனியோட ட்ரேட் ரிசீவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதாவது கஸ்டமர்ஸ்ன்றவங்க இவங்களுக்கு வந்து டைம் டு டைம் பே பண்ணணும். ஆனால் அப்படி பே பண்ணாமல் ரிசீவபிள்ஸ்ன்றது இந்த கம்பெனி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து 2019ல கிட்டத்தட்ட 51% ரெவன்யூவாக இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா 2020ல 37% இருந்திருக்கு. அண்ட் 2021ல 32% இருந்திருக்கு. ஆனால் ஸ்டில் இந்த அளவுக்கு ரெவன்யூ பர்சன்டேஜில் அவங்களுக்கு ட்ரேட் ரிசீவபிள்ஸாக இருக்கிறதுன்றது ஒரு நெகட்டிவாக பார்க்கணும். அண்ட் இதே போல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்னு ஒன்று இருக்குது. அதாவது இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உத்தரப்பிரதேஷில் தான் இருக்குது. அண்ட் இதே போல் இவங்களோட ரெவன்யூஸ் எல்லாமே வந்து சில கஸ்டமர்ஸ் கிட்ட நிறைய கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்ன்றது ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக நான் பர்சனலாக இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் இருந்தும் கடைசி நாள் டேஷன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஓவரால் இந்த கம்பெனி பற்றியும் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரி பற்றியும் நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஐபிஎல் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஒருவேளை அப்ளை பண்ண வேணாம்னு நினச்சேன்னா அப்போவே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து ஐபிஎல் அப்ளை பண்ணுறதுக்கு புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபரலிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐபிஓ மட்டும் இல்லை, புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நம்ம சேனலோட ரெஃபரலிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ரெஃபரலிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணுறப்போ யாருக்கும் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் போகும். ஓகே, அடுத்து நீங்கள் இந்த ஐபிஎல் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்றதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.